ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதி மிக முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதத்துடைய 27ஆம் தேதி. அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. அன்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? அன்றைய நாள் அக்ஷய திருதியானது வருதுங்க. அக்ஷய திருதி வரக்கூடிய அன்றைய நாள் என்ன வாங்க வேண்டும் அப்படிங்கிற பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அக்ஷய திருதி சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கட்டாயம் என்ன வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்குங்க. வாங்க அக்ஷய திருதி என்று என்ன வாங்கணுங்கிற டீட்டெயிலை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி தான் அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. அக்ஷய திருதி சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரக்கூடிய வளர்பிறை திருதியை அக்ஷய திருதியாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுடைய அக்ஷய திருதி வரக்கூடிய மே 10ஆம் தேதி வருது. சாயம் என்றால் தேய்தல் என்று பொருள். அட்சயம் என்றால் தேயாது குறையாது என்று பொருள், வளர்தல் என்று பொருள். சித்திரை மாத வளர்பிறையில் வரக்கூடிய இந்த திருதியினாலே அட்சய திருதியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் கொண்டாடப்படுகிறது. எல்லா நலன்களையும் குறைவில்லாத அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த திருதியை நன்னாளில் அட்சய திருதியை நாம் வரவழைத்து, அதாவது அந்த நாளில் சில பொருட்களை வீட்டுக்கு வரவழைத்து போற்றி கொண்டாடணும். அதனால தான் மிக விலை உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய தங்கத்தை அன்று மக்கள் வாங்கிறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது. மகாகவி காளிதாசர் அருளிய உத்தர காலமிருதம் எனக்கூடிய ஜோதிட நூல் திதி நாட்களில் மிகவும் விசேஷமானது திருதி என்று கூறுகிறாங்க. பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, சதுர்த்தி திதி, ஏகாதேசி திதி, அஷ்டம திதி போன்ற திதிகள் நிறைய இருக்குது. அதில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருதை திதி சிறப்பு திதியாக திகழ்கிறது. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி நாளான திருதியை திருநாள் திருமகளுக்குரிய நாளாக திகழ்கிறது. அதிலும் தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது பிறையானது அக்ஷய திருநாளாக மிகவும் மகிமை மிக்கதாக சாஸ்திரங்களில் கூறப்படுது. ஸோ இந்த ஆண்டு அக்ஷய திருதி மே 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி விடணுங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில் கோலம் இடணுங்க. அதன் மேலே ஒரு மனைப்பலகையை போட்டு மேலே வாழை இலை ஒன்றினை வைக்கணுங்க. இலையுடைய நடுவில் கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பணுங்க. அதன் மேலே ஒரு சொம்பில் நீர் நிரப்பி மாவிலை வைக்கணுங்க. மாவிலை கிடைக்கலாம் வெத்தலை வைக்கணுங்க. அப்புறம் மஞ்சள் தடவிய தேங்காவை அது மேலே வைக்கணுங்க. ஸோ வைத்து அதை கலசமாக்கணுங்க. அதனுள்ள காசுக்கள் போடுவது, காசுக்களை பரப்பி அதன் நடுவே கலசத்தினை வைப்பது எல்லாம் அவரவர் வழக்கப்படி செய்யலாம். கலசத்தின் அருகே ஒரு படி ஆளாக்கு அல்லது ஒரு டம்ளரில் நெல் நிறைந்து வைக்கணும். கலசத்திற்கு ரெடி பண்ணதுக்கு பின்னாடி பொட்டு பூ வைக்கணும். லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்தால் அதனையும் வைத்து அலங்காரம் செய்யணும். பின்னர் 2 பக்கமும் குத்து விளக்கை ஏற்றி வைக்கணும். மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதுவும் வாழை இலையில் வலப்பக்கமாக வைக்கணும். அதுக்கப்புறமா அன்று நீங்கள் வாங்கிய புதிய பொருள் கலசத்தின் முன்பாக வைக்கணும். விலை உயர்ந்த பொருட்கள் தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அக்ஷய திருதி நாளில் எல்லாராலையும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தால் கூட போதுமானது. அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். முதல்ல விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்க. பின்னர் கலசத்தில் மகாலட்சுமி எழுந்தருளும்படி பிரார்த்திங்க. உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு, லட்சுமி, சிவன், பார்வதி, குபேரன் துதிகளை எல்லாமே அந்த கலசத்துக்கு முன்னாடி சொல்லுங்க அல்லது ஒளிபரப்பு செய்து கேளுங்க. குசலரனின் கதையை படிப்பது கேட்பது அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்றைய நாள் ரொம்ப சிறந்தது. பின்னர் அவரவர் வழக்கப்படி தூபம் தீப ஆராதனைகள் செய்யுங்க. இந்த பூஜையில் நெய்வேத்தியத்துக்கு பாயாசம் இல்லைனா சக்கரை பொங்கல் செய்கிறது சிறப்பு. இல்லை சக்கரம் கலந்த பால் நெய்வேத்தியமாக வைக்கிறது சிறப்பானது. அன்றைய தினம் காலையில் இதை செய்துட்டு மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் இல்லைனா பெருமாள் கோவில் என்று உங்களால் இயன்ற கோவில் தலத்திற்கு அங்கு சென்று தரிசனம் பண்ணணும். அதாவது கோவிலில் சென்று தெய்வங்களை தரிசனம் செய்யணும். அதன் பின்னர்
மீண்டும் தூப ஆராதனையை வீட்டுக்கு வந்து கலசத்துக்கு செய்துவிட்டு கலசத்தின வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்கணும். இந்த நாளன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறது, எளிய திரவ ஆகாரம் மட்டும் உண்பது எல்லாம் அவரவர் வசதி உடல்நலத்தை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளுங்க. கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம். பயன்படுத்தப்பட்ட அரிசி, கலச தேங்காய், மற்ற பொருட்களை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த நாளன்னைக்கு சிம்பிளாக முறையாக செய்ய வேண்டிய பூஜையாக இது சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த பூஜையை இந்த நாளன்னைக்கு செய்திடுங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்நாடகா மாநிலத்தில் அட்சய திருதியை தினத்தன்று பெண்கள் ஒரு கலசம் வைத்து அதில் கௌரியை எழுந்தருளை செய்து சர்ண கௌரி விரதம் கடைபிடிப்பாங்க. இதன் மூலம் பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாக நம்புகிறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புனா, மணப்பேறு, மழலை வாக்கியம், சுமகலித்தன்மை, குடும்ப ஒற்றுமை, எல்லாரிடம் உடல்நலம் ஆகியன வேண்டி அவர்கள் இந்த விரதம் இருக்கிறாங்களா. அதனால் இந்த விரதத்துடைய பலனாக இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல முறையில் இருக்குமா. விரத முடிவில் இயன்ற அளவில் தானமும் அன்றைய நாள் வழங்குவாங்களாம். அட்சய திருதி நாளில் புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரமும் வருவது கூடுதல் சிறப்பு. இந்த டைம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. அப்படி வரக்கூடிய இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தான தர்மங்கள் பல கோடி மடங்கு பலன் தரும். அதனால் உங்களால் இயன்ற அளவுக்கு அன்று தான தர்மங்கள் செய்திடுங்க. அது உண்ணக்கூடிய உணவாகவும் இருக்கலாம், குடிக்கக்கூடிய தண்ணீராகவும் இருக்கலாம். உங்களுடைய சக்திக்கேற்ப அன்று என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை செய்திடுங்க. அட்சய திருதியால் ஏற்படக்கூடிய பலன்கள் 1-2ன்னு சொல்ல முடியாது, பல 100 இருக்குது. அதில் மெயினாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அட்சய திருதி நாளில் விரதம் இருக்கிறது, பூஜைகள் இப்போ நான் சொல்கிறது செய்கிறது, புதிய பொருட்களை வாங்குறது, இவற்றை விட முக்கியமானது அன்று நீங்கள் பண்ணக்கூடிய அந்த தானம் அளிப்பது தான். முன்னோர் கடன்களையும் செய்வது தான். இல்லாதோருக்கும் உங்களால் இயன்ற அளவுக்கு உதவுவது, இவற்றினால் தர்ம தேவதையின் அருளை அன்று உங்களால் பெற முடியும். புண்ணியங்களை சேர்த்து கொள்வதற்கு ஒரு நாள்னா அது அன்றைய நாளை சொல்லலாம். திருமகள் அம்சமாக நல்ல மனைவி அமைய விரும்புவோர், தங்களுக்கு நல்ல மருமகள் வர விரும்புவோர் பெற்றோர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்சய திருதி அன்னைக்கு திருக்கோவிலில் வைத்து பெண் பார்க்கக்கூடிய வைபவத்தை செய்யுங்க. அப்படி இல்லைனா நிச்சயதார்த்தம் போன்ற வைபவங்களை அன்று செய்யுங்க. அன்று அதெல்லாம் நடத்தினால் விரும்பியபடி மணமகள் அமைவாள். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை அன்றைய நாள் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் அட்சய திருதி அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ கேட்பீங்க. ஸோ அப்படி கேட்குறவங்க இந்த வீடியோவில் அதையும் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், அந்த தாள்களையும் தெரிஞ்சுக்குங்க. கலசம் வைத்து வழிபாடு செய்கிறதோடு சேர்த்து இன்னும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த நாளில் நாம் வாங்கப்படக்கூடிய எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. எனவே தான் இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக தங்கம் வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் இந்த வருடம் வாங்க இயலாது. ஏன்னா கண்டிப்பாக நகையுடைய ரேட் அதிகமாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கோ. அதற்காக மனம் தளர வேண்டாம். நமக்கு மிகவும் உபயோகமான பொருட்களையே வாங்கி இந்த நாளன்னைக்கு பயனடையலாம். அது என்னன்னு கேட்குறீங்களா? உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஓரிரு ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கலாம். எப்படி நாம் மாதம் மளிகை பொருட்கள் வாங்கித்தான் ஆக வேண்டும். அதனை இந்த மாதத்தில் மட்டும் மே 10ஆம் தேதி அன்னைக்கு அட்சய திருதி நாளில் வாங்கி வளம் பெறலாமே. ஸோ கண்டிப்பாக அட்சய திருதி அன்னைக்கு வாங்குங்க. வட இந்தியாவில் இந்த நாளை அகஜித் என்பவங்க, அதாவது அகஜித் என்ற பெயரில் அழைப்பாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இந்நாளில் தான் இடம்பெற்றாங்க என்பது ஒரு நம்பிக்கை. நிரந்தரமாக தங்குனாங்க என்று புராணங்களில் சொல்லப்படுது. அஷ்டலட்சுமிகள்லையும் ஐஸ்வர்யலட்சுமி, தானியலட்சுமி தோன்றிய நாளும் இதுதான் என்று சொல்லப்படுது. ஸ்ரீ லட்சுமியானவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும், பார்க்கடலில் ஸ்ரீலட்சுமியாகவும், இந்திரனிடம் சுவர்க்க லட்சுமியாகவும், அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும், வீரர்களிடம் தைரியலட்சுமியாகவும், குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும், பசுக்களில் கோமாதாவாகவும், யாகங்களில் தாட்சாணியாகவும், தாமரையில் கலையாகவும், அவிர்வாகம் அளிக்கும்போது ஸ்வக தேவியாகவும் விளங்குறாங்க. இப்படி சகல யோகங்களும் ஆதரவாக விளங்கக்கூடியது லக்ஷ்மி தான். எனவே அட்சய திருதி அன்று ஸ்ரீமான் நாராயணின் இனப்பிரியாத தேவி ஸ்ரீ லக்ஷ்மியை பூஜிக்க வேண்டும். நம்ம இல்லத்தில் சாஸ்திரப்படி பூஜை செய்பவர்களுக்கு திருவருள் லக்ஷ்மி கடாட்சம் கெட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில்
அக்ஷய திருதியுடைய முழு சிறப்பையும் தெரிஞ்சிருப்பீங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கலசம் வைத்து எப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்யணும், என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ பார்த்த இந்த கான்செப்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சு அக்ஷய திருதி அன்னைக்கு இதெல்லாம் செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.